Hey guys, welcome to Pavi's Home Style. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான மாம்பழ கேசரி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துட்டு அதில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நான் இதே பேன்லேயே ரவையும் போட்டு வறுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு மிதமான தீயிலேயே வச்சு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா மணலாக வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே பேனில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், ரவை நல்லா மணலாக இருக்குது. இப்போ இதை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வைக்க போகிறேன். சிம் ஃப்ளேம்லேயே நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கும். இப்போ இதாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணிலாம் எதுவும் நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம். நம்ம சர்க்கரையை சேர்த்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட நான் தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம கேசரிக்கு தேவையான அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி அதை நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த மாம்பழ பேஸ்ட்ரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேசரியில் சேர்த்துக்கலாம். கட்டிங் எதுவும் இல்லாமல் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை இன்னும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்து கிளறிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.